ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்கூலு. ஸோ மேடம் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குட்டியாக இந்த புளிப்பு மிட்டாய். சாக்லேட் கிரேவிங்ஸ் வந்தாக்கா இந்த மாதிரி புளிப்பு மிட்டாய் தான் கொடுப்பேன். ஸோ அதிகமாக சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டோஸ்ட் பண்ணியிருந்தேன், ப்ரெட் டோஸ்ட்டு. ப்ரெட்டே கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் கொடுப்பேன். ஸோ பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ லன்ச் ரெடி பண்ணி பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு ஊட்டி விடணும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சமாக பிரியாணி செய்கிறேன். மேடம் வந்து அதிசயமாக பிரியாணி கேட்டிருக்காங்க. ஆனால் காரமே இருக்கக்கூடாதாம். அதனால் மசாலாலாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து கம்மியாக போட்டு கொஞ்சமாக செய்கிறேன். பிரியாணினா இந்த சிக்கன் இருந்தால் தான் நமக்கு இறங்கும். ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான். ஸோ அதை ஓரமாக மசாலா பரட்டி வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ பிரியாணி செய்யலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் குட்டி குக்கரில் தான் சமைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபாயிஸா அதிசயமாக கேட்டதுனால எனக்கே ஒரு ஆச்சரியம், நம்ம பொண்ணாக கேட்டுச்சுன்னு. ஏன்னா அவள் எதுவுமே ஆசைப்பட்டு கேட்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி கேட்டிருக்காங்க. அதான் நானும் ஒரு ஆர்வமாக சமைச்சிட்ருக்கேன். மல்லிலாம் க்ளீன் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சிடணும். தண்ணி கொதி வந்துருச்சு. ஸோ அரிசி போடுறேன். நான் வந்து அரிசி போட்டோன்னே குக்கரை மூட மாட்டேன். அது வந்து எனக்கு செட் ஆகாது. ஏன்னா எனக்கு குக்கரே முதல்ல செட் ஆகாது. குக்கரில் போட்டேன்னா அது குழஞ்சிரும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப அலுப்பாக இருந்துச்சு. அதனால தான் குக்கரில் சமைக்கலாம் ட்ரை பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அரிசியில் போட்டோன்னே நான் விசில் விட மாட்டேன். கொஞ்சம் நேரம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கிறப்ப தான் விசில் விடுவேன். ஸோ இந்த கேரட் வந்து காமிச்சிருக்கேன்ல, அது ரொம்ப வதங்கி போயிடுச்சு. அதான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது தண்ணியிலே ஒரு 24 ஹவர்ஸ் இருந்தாக்கா ஃப்ரெஷ் ஆகிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் இந்த மாதிரி நிலமையில இருந்தால் அது வந்து 24 ஹவர்ஸ் தண்ணியில் போட்டு வைங்க. நைட்டு மார்னிங் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா நைட் வரைக்கும் அப்படியே இருந்தாக்கா எடுத்து பார்த்தா அப்படியே இதாகிடும், ஸ்ட்ரிப் ஆகிடும். ஸோ அதை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பிரியாணி சூப்பராகவே இருந்துச்சு. லைட்டான காரத்தில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிவிட்டு போங்க. டடா.